இன்றைக்கான சமையல் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேனாக்க எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி, நட்ஸு கொஞ்சம் போட்டிருக்கேன், பாதாமும் முந்திரியும் போட்டிருக்கேன். எல்லாமே போட்டு வதக்கி விட்டுட்டு இருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி எல்லாமே போட்டாச்சு. போட்டு நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் காய்கறி எடுத்து போட்டுக்கலாம். நம்ம தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கு இடையில் பார்த்திங்கனாக்க முட்டை வந்து வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. கொண்டக்கடலை அது மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சாச்சு சாப்பிட்றதுக்கு. இங்கே வந்து பதாம் வந்து உரிச்சி ரெடியாக இருக்குது. தக்காளி வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் காய்கறிகள் எல்லாம் நம்ம போட்டுக்கலாம். வெட்டி வச்சுருக்கிற காய்கறியை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டுக்கலாம். கேரட், பீன்ஸ் அப்படியே எல்லாத்தையும் நம்ம அள்ளி போட்டுக்கலாம். போட்டு இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு முட்டை தொக்கு இல்லைன்னா கிரேவியாக செஞ்சு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வந்து வறுக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஆனியன் பச்சடி. அவ்வளோதான் இன்றைக்கான டிஷ் எங்கள் வீட்டில். கொண்டக்கடலை வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு மதியம் இடையில பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை இடையில 11 o'clock போல் பெல் அடிப்பாங்க, அந்த டைமில் சாப்பிட்டுக்கலாம். எப்படி அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த டைமில் சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். குழந்தைங்களுக்கு இன்றைக்கி ஸ்கூலுக்கு நம்ம கொண்டக்கடலை வச்சிட வேண்டியதான். கொண்டக்கடலை வந்து வெங்காயம் போட்டு தாளித்து வச்சுருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம இதை நல்லா கிண்டிக்கலாம். காய்கறியெல்லாம் தக்காளி வெங்காயம் எல்லாத்தோடையும் நல்லா கலந்து வரட்டும். காயெல்லாம் நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டுருவோம். பிரியாணிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். பாருங்க, அடுத்ததாக மசாலா பொருள் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் வந்து கரம் மசாலா, பிரியாணி மசாலா ரெண்டுமே கலந்து வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், மல்லித்தூள் கலந்து வச்சுருக்கிறதுல தூளில் கொஞ்சம், அவ்வளோதான். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆகட்டும். அடுத்ததாக அரிசியை போட்டாச்சு. இதையும் நல்லா கலக்கிக்கலாம். 1 படி நான் அரிசி எடுத்திருக்கேன். அப்போ 2 படி தண்ணி ஊற்றணும். இதில் நல்லா கலக்கிக்கிட்டு தண்ணி இனிமே ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. அரிசியோட இந்த மசாலா பொருள், காய்கறி எல்லாமே சேர்ந்து வர மாதிரி நல்லா கலக்கி விட்டாச்சு. இனிமேட்டுக்கு வந்து நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம். 1 படி தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். முதல் படி தண்ணி, இன்னும் 1 படி தண்ணி ஊற்றணும். இது 2வது படி தண்ணி, இதையும் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இனிமேல் வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இனிமேல் மூடி போட்டு மூடி வச்சிடலாம், வேகட்டும். இந்த ஓரங்களில் இருக்கிற அரிசியும் நம்ம கலந்து பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சமைச்சி எடுத்து வச்சாச்சு. குக்கரில் இருக்குது. அடுத்தது நம்ம உருளைக்கிழங்கு செஞ்சுக்கலாம். உருளைக்கிழங்கு வறுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயுது, கடுகு போட்டுக்கலாம். கடுகு வந்து பொரியுது. இப்போ வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு அது மேலே வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இதை போட்டுக்கலாம். அடுத்ததாக மிளகாத்தூள் 1 ஸ்பூன், உப்பு வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை நம்ம இப்போ கலந்து விட்டுக்கலாம். நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இல்லைன்னா உப்பு அங்கங்கேயே இருக்கும். நமக்கு பிரியாணிக்கு உருளைக்கிழங்கு பொரியல் வந்து ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். அடுத்ததாக நம்ம முட்டையை செஞ்சுக்கலாம். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் கலரு. அவ்வளோ, 1 செகண்ட் அப்படியே இருக்கட்டும். உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா எனக்கு பால் வந்து அடுப்பில் இருக்குது. பால் கூட நான் காஞ்ச திராட்சை போட்டுக்கிறேன். போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கி நம்ம குடிச்சிக்கலாம். இப்போ முட்டையெல்லாம் உரித்து எடுத்து வச்சுக்கலாம். முட்டையெல்லாம் உரிச்சாச்சு. இப்போ இனிமேட்டுக்கு இதை 4ஆக வகுந்துக்கலாம். 4ஆக கீற்று போட்டு எடுத்து வச்சுக்கலாம். எல்லா முட்டையும் 4ஆக வகுந்தாச்சு. இனிமேல் நம்ம வந்து என்ன செய்யணுமோ செய்யலாம்.
பாருங்கள். அவ்வளோதான். பலார் சட்டி அடுப்பில் வச்சாச்சு. வச்சுட்டு நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். மஞ்சத்தூள், அடுத்ததாக மிளகாத்தூள், மல்லித்தூள் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்ததாக உப்பு தேவையான அளவு, அடுத்ததாக பெப்பர் பொடி கொஞ்சம், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்புலாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் மசாலாவோட. இப்போ நம்ம முட்டையை ஒன்று வேக போட்டுக்கலாம். நல்லா மசாலாவில் உப்பெல்லாம் சொதறிடுச்சு. மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கினா போதும். ஓகே, இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் முட்டையெல்லாம் ஒன்று போட்டுடலாம். போட்டு அப்படியே பெரட்டி எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான், மசாலா முட்டை ரெடி. அவ்வளோதான், எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். அவ்வளோதாங்க. இது மேலே கொஞ்சம் அப்படியே பெப்பர் பொடி லைட்டாக தூவி விட்டாச்சு. அவ்வளோதான். ஓகே, மசாலா முட்டை ரெடி ஆகிடுச்சு. என்ன சமையல்னாக்க வெஜிடபிள் பிரியாணி, உருளைக்கிழங்கு வந்து மசாலா போட்டு வறுத்து வச்சுருக்கேன். இது அடுத்தது பார்த்திங்கன்னா முட்டை வந்து மசாலா போட்டு வறுத்து வச்சுருக்கேன். இங்கே பிரியாணி ரெடியாக இருக்குது. ஓகே, அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. எங்கள் வீட்டில் வெஜிடபிள்ஸ் பிரியாணி. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.